இப்போ நம்ம ஜேவிஎம் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா. ஸோ ஜேவிஎம்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின். ஆக்சுவலாக வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு வந்து இது ஒரு ஹார்ட்டுன்னே சொல்லலாம். ஜாவாவோட ஹார்ட்டு தான் வந்து ஜேவிஎம் அப்படி கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம முன்னாடி வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். நம்ம எப்படின்னா ஜாவா வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா விர்ச்சுவல் மிஷினால் தான். ஸோ நம்ம மேக்காக இருக்கட்டும், விண்டோஸாக இருக்கட்டும், இல்லை வந்து லினக்ஸாக இருக்கட்டும், ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கோடை வந்து அது எல்லாத்துலேயுமே ரன் பண்ண வைக்கிறது வந்து ஜேவிஎம்மோட வேலை தான் ஓகேவா. ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு ஜேவிஎம் இருக்கும். லினக்ஸ் கம்பேட்டபிள் ஜேவிஎம், விண்டோஸ் கம்பேட்டபிளாக ஒரு ஜேவிஎம். ஸோ அந்த மாதிரி நம்ம டவுன்லோட் பண்ணும் போதே இதுவும் சேர்த்து தான் டவுன்லோட் ஆகும். ஸோ வந்து அந்த கோடு, அதாவது இவங்களோட லோகோன்ற மாதிரி இவங்களோட ஸ்லோகனே என்னென்னா ரைட் ஒன்ஸ் ரன் எவ்ரிவேர். அப்படி தான் இவங்க சொல்லுவாங்க அந்த ஜாவா பீப்பிள் எல்லாமே. ஏன்னா அவங்களோட ஜாவா அந்த கோடு வந்து ஒரு வாட்டி எழுதி எல்லாத்துலேயும் ரன் ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது வந்து ஜேவிஎம் தான் ஓகேவா. ஸோ ஜேவிஎம்மோட சில முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டு நம்ம இப்போ பார்த்தோம் ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஆஃப் பைட் கோட். ஆக்சுவலாக நமக்கு தெரியும் ஜாவா கம்பைலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நம்ம கோடு இருக்குல்ல, ஜாவா கோடை வந்து பைட் கோடாக மாற்றோம், டாட் கிளாஸ் ஃபைலாக மாற்றுமா. ஸோ அந்த பைட் கோடில் இருந்து மிஷின் லெவல் கோடாக மாற்றுறது வந்து ஜேவிஎம் தான், மாற்றி ரன் பண்ணோம் பேசிக்காக. ஸோ அந்த வேலையை வந்து ஜேவிஎம் பார்க்கும். அண்ட் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட்டு, மெமரி அலோகேஷன் சொல்லுவாங்களா. இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது இது இங்கே இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அலோகேட் ஆகிறது, க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக மெமரியில் போய் அலோகேட் ஆகிறதா இருக்கட்டும், ஸ்டாட்டிக் வந்து லோட் ஆகிறதா இருக்கட்டும் மெமரியில். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து ஜேவிஎம் ஹெல்ப் பண்ணுது ஓகேவா. ஜேவிஎம் தான் மெயினான ஆளே. ஓகே, இப்போ வந்து நம்ம ஜேவிஎம்மோட காம்போனன்ட்ஸ் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் ஓகேவா. காம்போனன்ட்ஸ்னால் என்ன, ஜேவிஎம்குள்ளே வந்து ஆக்சுவலாக என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் என்ன சொல்லலாம்னா காம்போனன்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை ஜேவிஎம்மோட காம்போனன்ட்ஸ் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் லோடர்னால் ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து ரன் பண்ணுவோம்ல, ரன் பண்ணும்போது நான் சொன்ன பார்த்தீங்களா போன வீடியோவில், ஸ்டாட்டிக் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் லோட் ஆகும்போது ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி. அதை லோட் பண்ணுறதே வந்து ஜேவிஎம்மோட வேலை தான். பேசிக்காக அந்த கோடை ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது அண்ட் வந்து கிளாஸ் லோட் பண்ணுறது வந்து ஜேவிஎம் தான். ஸோ ஜேவிஎம் வந்து எக்ஸாக்டாக என்ன வேலை பார்க்கணுன்னா, இந்த மாதிரி மெமரிஸில் வந்து எல்லாத்தையும் ஸ்டாட்டிக்காக இது எல்லாத்தையும் லோட் பண்ணி வச்சுட்டு மெயினை வந்து கால் பண்ணி விட்றோம், நம்மளோட மெயின் மெத்தட் வந்து கால் பண்ணிடும். ஸோ அதுதான் ஜேவிஎம்மோட ஒர்க்கு. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பைட் கோடு வெரிஃபையர். இது முடிஞ்சிச்சு. ஸோ பைட் கோடு வெரிஃபையர் அப்படின்னா என்னென்னா, ஒரு சில கோடெலாம் வந்து எப்படின்னா செக்யூரிட்டி பாலிசிஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம், எதையாவது போய் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பைட் கோடில் இருக்கும்போதே அதை செக் பண்ணோம் ஓகேவா. ஸோ அந்த ஸ்டேஜ் தான் வந்து பைட் கோடு வெரிஃபையர். அண்ட் வந்து இந்த பைட் கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொன்னால, மிஷினாக மாற்றி எக்ஸிக்யூட் பண்ணோம்ல. பேசிக்காக அந்த பைட் கோடை வந்து ரன் பண்ணும் போது, ஜேவிஎம் வந்து பைட் கோடை பார்க்கும்போது இன்டர்பிரிட்டரை யூஸ் பண்ணோம் லைன் பை லைன் பைட் கோடை பார்க்கறதுக்கு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஜேஐடி அப்படின்ற ஒரு கம்பைலரை வந்து யூஸ் பண்ணோம் இன்டர்னலாக, ஜேவிஎம்குள்ளே இன்டர்னலாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இன் டைம் சொல்லுவாங்க, ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதோட பேசிக்கான வேலை என்னென்னா ஒன்றும் இல்லை, அந்த பைட் கோடை வந்து மிஷின் கோடாக, அதாவது நேட்டிவ் மிஷின் கோடாக மாற்றணும்ல, அதை வந்து இந்த ஜிட்டு தான் பார்க்குது ஓகேவா. இந்த ஜிட்டு மாற்றினதுக்கப்புறம் வந்து விர்ச்சுவல் மிஷின் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அதை ரன் பண்ணுது ஓகேவா. ஸோ இதான் மேட்ரு. ஓகே, இது முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூஷன் இன்ஜின். ஸோ ஆக்சுவலாக எக்ஸிக்யூஷன் இன்ஜின் தான் இது வரும், ஜிட்டு வரும் ஓகேவா. பைட் கோட் வெரிஃபையர் வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சிடும். எக்ஸிக்யூஷன் இன்ஜின்லாம் வந்து நான் சொன்னது நடக்குது. இன்டர்பிரிட்டர் வந்து பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் பண்ண ஹெல்ப் பண்ணோம் பைட் கோடை. அண்ட் வந்து ஜிட்டு வந்து பார்த்திங்கன்னா பைட் கோடை வந்து நேட்டிவ் மிஷின் கோடாக மாற்றும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கார்பேஜ் கலெக்டர். ஸோ இதுதான் வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இது மூணுமே வந்து நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம். கார்பேஜ் கலெக்டர் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும் கரெக்டாக. ஸோ இதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். சரி ஓகே, கார்பேஜ் கலெக்டர்னால் என்ன? பேசிக்காக நம்ம கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு நம்ம அந்த வேர்டை சொல்லும் போது நமக்கு என்ன தோணுதுன்னா, குப்பையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போகிறது ஓகேவா. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதே தான் இங்கேயும் ஓகேவா. ஸோ எக்ஸாக்டாக அது அந்த வேலை பண்ணுறதுனால தான் இதுக்கு கார்பேஜ் கலெக்டர் நேம் வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, அப்போ வந்து இதில் கார்பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட மெமரி இருக்கும்ல, நார்மலாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதெல்லாம் அது வந்து மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மெமரியில் வந்து அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா ஓகேவா. ஸோ அன்யூஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ்
ஆர் வந்து டீரெஃபரன்ஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு ரெஃபரன்ஸே இல்லை, அன்யூஸ்டாக இருக்குது, இல்லைனா அன்ரீச்சபிளாக இருக்குது அப்படி கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறது தான் இதோட வேலை. ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக ஆக்குறது தான் இந்த கார்பேஜ் கலெக்டரோட வேலை. ஓகேவா? ஸோ மெமரி வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதை எப்படி நம்ம இமேஜின் பண்ணலான்னா, இதுதான் மெமரி. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஏரியாஸ் இருக்கும் மெமரியில். ஸோ இப்படி நம்ம பிரிச்சிடலாமா? அதை இப்படி பிரிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீப்புன்னு சொல்லுவாங்க. ஹீப் ஏரியா, HEAP ஹீப். ஸோ இது இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம், இல்லை நியூ கீவேர்டு வச்சு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். அது போன வழியில் நம்ம பார்த்தோம். ஸோ அது எல்லாமே இங்கே தான் க்ரியேட் ஆகும். ஆப்ஜெக்ட்டு இங்கே ஃபுல்லாக ஆப்ஜெக்ட்டு அந்த மாதிரி க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் ஃபுல்லாக. இதுதான் ஹீப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் பூல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸ்டாட்டிக் பூல். ஸோ இதில் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஸ்டாட்டிக் கீவேர்டு வச்சு உள்ள அந்த மெத்தடு வேரியபிள் எல்லாமே வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். அதாவது கிளாஸ் லோடிங் டைம்லேயே இங்கே வந்து கொண்டு வந்து வச்சிரும் JVM. ஸோ அதுதான் ஸ்டாட்டிக் பூல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு. என்ன ஸ்டாக்கு அப்படின்னா, நம்ம வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறோம்ல, அதோட ஸ்டாக்கு தான் இது. இப்போ நம்ம இங்கே மெயினை கால் பண்ணுறோம். JVM வந்து ஃபஸ்ட்டு மெயின் கால் பண்ணி விட்றோம், கரெக்டாக? ஸோ வந்து மெயின் வந்து மறுபடியும் ஏதாச்சும் ஒரு டாஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனு. ஸோ இந்த மாதிரி இது ஒரு ஸ்டாக்கு எக்ஸிக்யூட் பண்ண போயிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ மெமரி வந்து பேசிக்காக இப்படி தான் நம்ம விஷுவலாக பார்க்கணுன்னா இப்படி தான் இருக்கும். அப்போ கார்பேஜ் கலெக்ஷன் எப்போ பண்ணோம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணி முடித்தக்கப்புறம் எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமில் கார்பேஜ் கலெக்டரை கூப்பிடும். ஓகேவா? பட் நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாகவும் அதை கூப்பிடலாம். ஓகேவா? எப்படின்னா, system.gc அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. இந்த சின்டாக்ஸ் வந்து இங்கே பார்த்த மாதிரியே இருக்கே. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக் மெம்பர்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த சின்டாக்ஸ் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆக்சுவலாக வந்து அதுதான் இங்கே நடக்குது. சிஸ்டம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்பில்ட் இது தான். அதாவது இன்பில்ட் கிளாஸ் ஜாவாக்குள்ளே வந்து நிறைய லைப்ரரிஸ் இருக்கும்ல, ஸோ அதில் வந்து இது வந்து இன்பில்ட். ஓகேவா? இன்பில்ட் கிளாஸு. இன்பில்ட் கிளாஸில் ஜிசின்றது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் மெத்தடு. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து நமக்கு சின்டாக்ஸ் வந்து கிளாஸ் நேம் டாட் மெம்பர் நேம்னு இருக்குது. நம்ம போன வீடியோவில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. கார்பேஜ் கலெக்டர் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாகவும் கூப்பிடலாம், இம்ப்ளிசிட்டாக அதுவே கூப்பிட்டுக்கும் எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமில். பட் நமக்கு வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கூப்பிட்ற அளவுக்கு வந்து பெருசாக நமக்கு யூஸ் இருக்காது. இம்ப்ளிசிட்டாக அதுவே எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமில் வந்து க்ளீன் பண்ணி விட்டுரும் மெமரியை. நம்ம ரொம்ப மெமரி இன்டென்ஸான ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், மெமரிலாம் ரொம்ப முக்கியம், எனக்கு வந்து இந்த டீரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்டே இருக்கக்கூடாது, அதாவது அன்ரீச்சபிள் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து நடுவில் அந்த system.gc வந்து கூப்பிட்டுக்கலாம். அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் உங்கள் அப்ளிகேஷனே அப்படின்னா கூப்பிட்டுக்கலாம் நம்ம. ஆனால் நம்ம வந்து அப்படிலாம் மோஸ்ட்டாக அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கால் பண்ணிடும் எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமில். அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம கார்பேஜ் கலெக்டரில் இன்டர்னலாக என்ன நடக்குதுன்றதை தியரிட்டிக்கலாக பார்க்கலாம். ஓகேவா? ஈஸியாக புரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்பேஜ் கலெக்டரை கால் பண்ணும் போதோ இல்லை வந்து லைக் அந்த JVM வந்து தானாக எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமில் கால் பண்ணிடும். ஸோ எப்படி கால் பண்ணாலுமே ஃபைனலைஸ் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஃபைனலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபைனலைஸுன்ற மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து எந்த யூஸுமே இருக்காது. நம்ம நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு விஷயம் பண்ண வைக்கிற வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு யூஸுமே இருக்காது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபைனலைஸ் வந்து நம்ம நார்மலாக கார்பேஜ் கலெக்டர் கூப்பிடும் போது அது ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. பட் ஸ்டில் அது வந்து நம்மளோட கிளாஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஃபைனலைஸை வந்து நம்ம ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணோம், ஃபைனலைஸில் வந்து நம்ம ஏதோ ஒன்று கோடு கொடுக்குறோம் அப்படின்னா தான் ஆக்சுவலாக அது எக்ஸிக்யூட்டே ஆகும். இல்லைனா அது ஒரு எம்டி தான். அது ஃபைனலைஸ்ன்றது வந்து ஒரு எம்டி மெத்தட் தான் அது.
ஓகேவா? ஸோ அது எப்படி நம்ம பண்ணலான்றத வந்து லைக் அந்த ஊப்ஸ் கான்செப்ட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். எப்படி வந்து இன்ஹெரிட் ஆகி வருது அப்படின்ற மாதிரிலாம். ஸோ பேசிக்காக இப்போ என்னென்னா, நம்மளே வந்து எக்ஸ்ப்ளிசிட்டாக ஃபைனலைஸ் இது தான் பண்ணணும் அப்படின்னு கோட் பண்ணுற வரைக்கும் ஃபைனலைஸ் வந்து அதனால் ஒரு யூஸும் கிடையாது. அது ஒன்றுமே ஆகாது, எக்ஸிக்யூட்லாம் ஆகாது. இதுதான் பேசிக்கான கான்செப்ட்டு கார்பேஜ் கலெக்டர். அண்ட் இந்த கார்பேஜ் கலெக்டர் வந்து மார்க் அண்ட் ஸ்வீப் அல்காரிதம் சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ இது பேருக்கு ஏற்ற மாதிரியே என்ன பண்ணோன்னா, இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தா ஒரு அன்ரீச்சபிள் ஆப்ஜெக்ட்னு வச்சுப்போமே. இது என்ன பண்ணுன்னா, போயிட்டு ரீச்சபிள் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கும். ஃபஸ்ட்டு மார்க் அண்ட் ஸ்வீப்பில். ஸோ ரீச்சபிள் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கும். மார்க் பண்ணிவிட்டு ஓகே இதெல்லாம் வந்து எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்றது எல்லாமே மார்க் பண்ணாதது எல்லாத்தையுமே வந்து பார்த்தா இது பண்ணிடும், ஸ்வீப் பண்ணிடும். அதான் மார்க் அண்ட் ஸ்வீப் அல்காரிதம். ஓகேவா? ஸோ இதை வந்து இது ஃபாலோ பண்ணுது பேசிக்காக. ஸோ இப்படி ஃபாலோ பண்ணி நமக்கு வந்து கார்பேஜ் கலெக்ஷனை வந்து அது பண்ணுது ஆக்சுவலாக. இதுதான் வந்து மெயினான ஒரு கார்பேஜ் கலெக்டரோட ஒரு மெயினான பர்பஸே வந்து இந்த மாதிரி அன்ரெஃபரன்ஸ்ட் ஆப்ஜெக்ட்லாம் வந்து க்ளீனப் பண்ணி நமக்கு வந்து ஒரு க்ளீனான ஒரு மெமரியை வந்து கொண்டு வரதுக்கு அதை வந்து லைக் அடுத்தடுத்து நம்ம வேறு ஏதாவது ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெமரி ஓவர்ஹெட்டை வந்து இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது, கம்மி பண்ணுது. இப்போ வந்து நீங்கள் ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்டு, அன்ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்டு, அன்ரீச்சபிள் ஆப்ஜெக்ட்லாம் சொல்கிறீங்களா, அது என்னது அப்படின்னா அது எப்படி இருக்கும் என்ன அப்படின்ற ஒரு டவுட் இருந்ததுன்னா இப்போ நம்ம அதை பார்க்கலாம். ஓகேவா? நம்ம வந்து போன எக்ஸாம்பிளில் பார்த்துருப்போம். நம்ம வந்து கேட்டுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம். கரெக்டாக? கேட் சி இஸ் ஈக்குவல் டு நியூ கேட் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ பேசிக்காக அது வந்து எங்கன்னா இங்கே வந்து க்ரியேட் பண்ணோம். கேட் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணோம். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த நேம் இருக்குல்ல, வேரியபிள் நேம், இதை வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள். லைக் இது தானே ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது பேசிக்காக. அப்போ வந்து என்னன்னா இது வந்து இப்படி ஒரு கனெக்ஷன் வச்சுருக்கு. இது கூட ஆக்சுவலாக இது வந்து ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுது. இதை வந்து நம்ம எங்கேயோ யூஸ் பண்ணுறோம். எப்படியும் நம்ம ரெஃபர் பண்ணி வச்சுருக்கோன்னா யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அது வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள். இதுதான் ரெஃபரன்ஸ் வேரியபிள். ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட் வந்து இது தான். கரெக்டாக? ஸோ இது வந்து ரெஃபரன்ஸ்டு ஆப்ஜெக்ட். இப்போது சப்போஸ் நான் வந்து சி இஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே அடுத்த லைனே நான் சி இஸ் ஈக்குவல் டு நல்லுன்னு போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த கனெக்ஷன் கட் ஆகிடும். கரெக்டாக? சி வந்து இஸ் நோ லாங்கர் பாயிண்டிங் டு நியூ கேட், அதாவது கேட் ஆப்ஜெக்ட். கரெக்டாக? சி வந்து இஸ் பாயிண்டிங் டு நல்லு. அப்போது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா டீரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் ஆகிடும், அன்ரீச்சபிள் ஆப்ஜெக்ட் ஆகிடும். அப்போ இதை வந்து கார்பேஜ் கலெக்டர் ஸ்வீப் பண்ணிடும். ஓகேவா? ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்னா ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் அதை ரெஃபர் பண்ணுதுன்னா ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்டு. எங்கேயுமே அதை ரெஃபர் பண்ணலை அப்படின்னா வந்து அது டீரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட். ஆக்சுவலாக நல்லுன்னு அவசியம் இல்லை. இது வந்து நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் ஆனாலும் போடலாம். நியூ டாக்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது வச்சுக்கோங்களேன். சி வந்து இப்போ வந்து டாக் ஆப்ஜெக்ட் வந்து இது பண்ணுது, ஃபோக்கஸ் பண்ணுது. சி கேட் இருக்குன்னே வச்சுப்போம். டி வந்து இப்போது டாக் ஆப்ஜெக்ட் சி வந்து இப்போது டாக் ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுது. சி ரெஃபரன்ஸ் வேரியபிள் டாக் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணிது. அப்போ வந்து இங்கே டாக் தான் ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட். இது வந்து பார்த்திங்கன்னா டீரெஃபரன்ஸ்ட் ஆப்ஜெக்ட். ரெஃபரன்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டு இது வந்து டீரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் ஆகிடுச்சு. இப்போது சி இஸ் நோ லாங்கர் பாயிண்டிங் டு கேட். ஸோ எப்படி பண்ணாலுமே இதை நல்லா போட்டாலுமே இல்லை வேறு ஆப்ஜெக்ட்டு பாஸ் பண்ணி விட்டாலுமே இந்த கனெக்ஷன் கட் ஆக தான் போகுது. கட் ஆகிடுச்சு. ஸோ கார்பேஜ் கலெக்டர் இதை தூக்கிட்டு போயிடும். அவ்வளோதான். டாக் வந்து தப்பிச்சிடும். ஏன்னா டாக் வந்து இந்த சி வந்து டாகை ஃபோக்கஸ் பண்ணுது, பாயிண்ட் பண்ணுது. அதனால் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ இதுதான் பேசிக்கான ஐடியா. ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்னா என்ன, டீரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்றதுக்கு. JVM அண்ட் கார்பேஜ் கலெக்டர் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஊப்ஸ் தான் நினைக்கிறேன். ஆமாம், அடுத்த வீடியோ வந்து டைரெக்டாக ஊப்ஸில் இறங்கிடலாம். இது வந்து லைக் முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் மாதிரி இது. ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.